கேரள மாநிலம் கீழ்வைப்பூரில் வீட்டிற்குள்ளிருந்து வந்த பெண்ணின் அலறல் சத்தம். ஓடிச் சென்று பார்த்த அக்கம் பக்கத்தினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட பெண் அளித்த வாக்குமூலத்தால் அதிர்ச்சியடைந்த போலீசார். என்ன நடந்தது? கேரள மாநிலம் பத்தம்திட்டா அருகே உள்ள கீழ்வைப்பூரைச் சேர்ந்தவர் லதா. 62 வயதான அவர் வீட்டில் தனது கணவருடன் வசித்து வந்துள்ளார். கணவர் வெளியே சென்ற நிலையில் திடீரென லதாவின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது வீடு வெளியே பூட்டப்பட்டிருந்தது. கதவை திறந்து உள்ளே சென்ற அக்கம் பக்கத்தினர் அங்கு தீயில் சிக்கி எரிந்து கொண்டிருந்த லதாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. லதாவின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தியதில் பணம் மற்றும் நகைகள் மாயமானது தெரிய வந்தது. இதனால் கொள்ளை கும்பல் பணம் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு லதாவை தீ வைத்து எரித்துச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகமடைந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் லதாவிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றனர். அப்போது தனது தோழியும் பக்கத்து வீட்டு பெண்ணான சுமையா என்பவர்தான் தன்னிடம் இருந்து நகை பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தன்னை எரித்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார். லதா சொன்ன சுமையா யார் என்று விசாரிக்கும் போது போலீசார் மேலும் அதிர்ச்சியடைந்தனர். சுமையா காவலர் ஒருவரின் மனைவி என்றும் அவர் அதே பகுதியில் உள்ள போலீஸ் குடியிருப்பில் வசித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் வீட்டிற்கு சென்ற போலீசார் சுமையாவிடம் விசாரணை நடத்தியதில் பல அதிர்ச்சி தகவல் வெளியானது. ஆன்லைன் வர்த்தகத்தில் சுமையா அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார். இதனால் ஆன்லைன் கடன் செயலியில் கடன்களை வாங்கி முதலீடு செய்துள்ளார். இதில் நஷ்டம் ஏற்பட சுமையாவுக்கு சுமார் 5 லட்சம் வரை கடன் ஏற்பட்டுள்ளது. கணவருக்கு தெரியாமல் இந்த வேலைகளை அவர் செய்ததால் கடும் பண நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தனது தோழியும் பக்கத்து வீட்டு பெண்ணுமான லதாவின் ஞாபகம் வந்துள்ளது. அவரிடம் 1 லட்சம் ரூபாயை சுமையா கடனாக கேட்டுள்ளார். அவர் தர மறுக்கவே அவர் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளார். இதன்படி சம்பவம் நடந்த நாளன்று லதா வீட்டிற்கு சுமையா சென்றுள்ளார். அப்போது பேச்சு கொடுத்து கொண்டிருக்கும் போது லதாவின் நகைகளை பறித்துள்ளார். இதனால் லதா சத்தம் போடவே தான் எடுத்துச் சென்ற பெட்ரோலை ஊற்றி லதாவுக்கு தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சுமையாவை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த லதா சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனால் இது கொலை வழக்காக மாறியுள்ளது. பணம் நகைக்காக காவலரின் மனைவியே கொடும் குற்றச் செயலில் ஈடுபட்ட சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.